தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் கச்சத்தீவு மீட்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை போகிற போக்கில் எடுத்து வச்சிருக்கிறார். கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும் என்பதில் இரண்டாவது கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. ஆனால் இந்த துரோகத்தை செய்தது யார்? 74வது வருஷத்தில் 1974 ஜூலை மாதம் 8ஆம் தேதி அது ஒப்படைக்கப்படுகிறது. 74 ஜூன் மாதம் 29ஆம் தேதி இரு நாட்டினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர்கள் கையொப்பமிடுகிறார்கள். இங்கே இந்திரா காந்தியினுடைய சார்பிலையும் அங்கே ஸ்ரீமாவோ பண்டாரநாயக் அவருடைய சார்பிலும் கையெழுத்திடப்படுகின்றன. இப்போது வந்திருக்கக்கூடிய தரவுகள் அதனுடைய அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 74ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் இங்கே இருந்தபோது, தமிழகத்திலே இருந்தபோது அவர்களுக்கு இந்த செய்தி நன்றாகவே தெரிந்திருக்கின்றது. 73வது ஆண்டிலேயே தெரிந்திருக்கின்றது. இவர்களோடு கலந்து பேசியிருக்கின்றார்கள். மத்தியில் இருந்த இந்திரா காந்தியினுடைய அம்மையார் இந்திரா காந்தி அவருடைய காங்கிரஸ் கட்சி, இங்கிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கலைஞருடைய ஆட்சி, இந்த ரெண்டு பேருக்குமே எல்லா விவரங்களும் தெரியுது, பேசியிருக்கிறாங்க. அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் 1971வது வருஷத்தில் நடைபெற்ற சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலில், இல்லை குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில் இவங்க எல்லாம் ஒரு ஐக்கியமாக இருந்தவர்கள். 73ல் இவருடைய பார்வைக்கு கொண்டு வரப்பட்டு விவாதத்தில் இருந்த ஒரு விஷயம் 74ல் கைமாற்றப்படுகிறது. இதை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகம் சில நடிப்புகள் நடித்தாங்க. தீர்மானங்கள் நிறைவேற்றுவது, சட்டமன்றத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றுவது, இதெல்லாம் இருந்தது. நாம் அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. இது முழுக்க முழுக்க ட்ராமா. 74வது வருஷத்திலே கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட போது இந்திரா காந்தி அம்மையாரோடு சேர்ந்து தமிழ் சமுதாயத்திற்கு, தமிழகத்திற்கு துரோகம் செய்த இந்த சிபிஐ சிபிஎம் கட்சிகளோடு எங்களுக்கு ஒட்டுமில்லை, உறவுமில்லை என்கின்ற முடிவை எடுத்தார் என்று சொன்னால் அதை முழுமையாக நாம் பாராட்டுவோம். அது திமுக தயாராக இருக்குதா? அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும். நீங்கள் செய்த துரோகம், திமுக செய்த துரோகம், மறைமுகமாக திமுக செய்த துரோகம், தமிழர்களுக்கு செய்த துரோகம், நேரடியாக வெளிப்படையாக சிபிஐ சிபிஎம் செய்த துரோகங்கள், இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? 1991வது வருஷத்தில் ஜெயலலிதா அம்மா அவர்கள் அவங்க ரெசல்யூஷன் ஒன்று பாஸ் பண்ணுறாங்க தமிழக சட்டசபையில். அன்னைக்கு இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டியதுன்னு சிதம்பரம் போன்றவர்கள் அமைச்சரவையில் இருந்தாங்க. 2008வது வருஷத்தில் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வழக்கு போடுறாங்க. அன்னைக்கு அந்த அமைச்சரவையில் இருந்த காங்கிரஸ் அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்கள், தமிழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள், எத்தனை அமைச்சர்கள் இருந்தாங்க? இவங்கெல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டியதுதானே? எதுவுமே நடவடிக்கை எடுக்காமல் முழுக்க முழுக்க தமிழ் இனத்திற்கு துரோகம் செய்து தமிழ் சமுதாயத்தை அழிக்கக்கூடிய வகையில் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய மீனவர்கள் அத்தனை பேருடைய வயிற்றிலும் மண்ணை வாரி போட்டு திராவிட முன்னேற்ற கழகம், இந்த துரோகத்தை செய்த திராவிட முன்னேற்ற கழகம் 74 ஒப்பந்தப்படி முதல்ல ஒரு கண் துடைப்பு செய்தாங்க.
நாம் மீன் பிடிக்க போகலாம், நாம் அங்கே வலைய பிரிச்சுக்கிடலாம் கச்சத்தீவில் அப்படின்ட்டு. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் தயவு செய்து உண்மையிலேயே உங்களுக்கு அது சம்பந்தமாக ஆர்வம் உண்டு என்று சொன்னால் அதற்கு முறைப்படியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய முறையில் நீங்கள் எடுக்க வேண்டும். அது இல்லாமல் கண்துடைப்பு வேலைகள் செய்வது 67 6 கோடி தமிழர்கள் இன்னைக்கு 8 கோடி தமிழருடைய வயிற்றில் மண்ணை வாரி போடுவதற்கு சமம். நீங்கள் இனி அடுத்தது கச்சத்தீவு பற்றி பேசணும்னு சொன்னால் வேலை சிபிஎம்மை கழுத்தை பிடிச்சி நாங்கள் வெளியே தள்ளிட்டோம். சிபிஐயை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியாச்சு, காங்கிரஸை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியாச்சு. இன்னைக்கு நாங்கள் இந்த தேர்தல் இருக்கிறோம் என்று சொல்லும் வரைக்கும் கச்சத்தீவை பற்றி பேசுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்தவித அருகதையும் இல்லை என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.